மறந்தும் இந்த சாமி சிலைகளை உங்களது பூஜை அறையில் வைத்து விடாதீர்கள். இங்க பாருங்க என்ன நடக்கிறது பாருங்க. தெய்வத்திற்கு என சில வழிமுறைகள் உண்டு. ஒவ்வொரு சுவாமி உருவப்படங்களை கோவில்களில் மட்டும்தான் வைத்து வழிபட வேண்டும், வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என்று சாஸ்திரம் உண்டு. இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் பல தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளன. வீட்டில் மிகப்பெரிய மற்றும் கும்பிட இயலாத அளவிற்கு பிரம்மாண்டமான உருவங்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும். பெரும்பாலும் கோவில் அளவிற்கு பொருத்தமான சிலைகளை வீட்டில் வைக்க கூடாது. ஏனெனில் அவற்றிற்கு பூஜை புனஸ்காரங்கள் முறையாக செய்ய வேண்டும். அதை வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது மிகவும் ஆன்மீக தன்மையுடன் தூய மனதுடனும் இருக்க வேண்டும். வீட்டில் எல்லோரும் அப்படி இருக்க முடியாது. ஆதலாலே கோவிலில் வைத்து கும்பிடுவதே நல்லது. பிரம்மா மற்றும் திரிபுர சுந்தரி போன்ற 3 முகம் கொண்ட தெய்வங்களை வீட்டில் வைக்க கூடாது. இதற்கு காரணம் 3 முகங்களும் காக்கும் தன்மை கொண்டவை என்பதால் வீட்டில் பூஜை அறையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. சில தெய்வ உருவங்கள் பின்புறம் காட்டும் வகையில் இருக்கக்கூடும். இந்த வகை உருவங்களை வீட்டில் வைக்க கூடாது. காரணம், அது வீட்டு நல்லதுக்கு ஒவ்வாது என்று கூறப்படுகிறது. நரசிம்மர் விஷ்ணுவின் ஆக்ரோஷ திருக்கோலத்தில் உள்ள வடிவம் என்பதால் வீட்டில் அவருடைய உருவப்படத்தை வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அது வீட்டின் அமைதிக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்று நம்பப்படுகிறது. அவருக்கு தேவையான பூஜை முறைகள் மிகவும் எளியதாக இருக்க வேண்டும் என்பதால் கோவிலில் வணங்குவதே சிறந்தது. தலை இல்லாமல் கரங்கள் அல்லது கால்கள் உடைந்த உருவங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. ஏனெனில் இது போன்ற உருவங்களை தவிர்க்க வேண்டியது சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ளது. கும்பிட வேண்டிய தெய்வங்கள் முழு உருவத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான் மரபு. சில சமயங்களில் அரக்கர்கள் அல்லது அசுரர்கள் போன்ற தெய்வங்களை பிரதிபலிக்கும் உருவங்களை வைக்காமல் இருக்க வேண்டியது முக்கியமாகும். இத்தகைய உருவங்கள் வீட்டு வளம் நலனில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நம்பப்படுகிறது. மற்றவர்களின் வீடுகளில் இருந்து வந்த சிலைகளை பூஜை அறையில் வைப்பதை தவிர்க்கவும். சண்டி அல்லது விற்பனை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சில கடவுள் சிலைகளை வீடுகளில் வைக்கலாம் என்று கூறப்படும் போதிலும் அப்பகுதி முழுவதும் தூய்மையுடன் கும்பிட உகந்த முறைகளில் வைப்பது அவசியமாகும். இவை தவறாக வைக்கப்படும் பட்சத்தில் வீட்டில் அமைதி குறையும் என சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. காளி, குரு, ராகு, சனி பகவான் போன்ற கடினம் அல்லது உக்கிரமான திருக்கோலங்களில் இருக்கும் தெய்வங்களை கும்பிட அனுமதிக்கின்றனர். ஆனால் அவற்றை தினமும் கோவிலில் சென்று வழிபடுவதுதான் சிறந்தது. மிகவும் முக்கியமாக பூஜை அறையில் உள்ள தெய்வங்களை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் பேணிக் கொள்வது அவசியம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.